ஹாய், மற்றவங்களுக்கு வர ஆக்னிஸ் விட எனக்கு வர ஆக்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறீங்களா? லைக் ரெட்டிஷாக பெயின்ஃபுல்லாக இருக்கு, ஆனால் எனக்கு கொப்பள மாதிரி வெளியில வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். இந்த ஆக்னிஸை நம்ம ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால வர ஆக்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வரலாம் அப்படின்னா, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருக்க இம்பேலன்ஸா இருக்கலாம், இல்ல மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் நமக்கு அதிகமா இருக்கிறதுனால வரலாம், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கார்டிசால் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த ஆக்னிஸ் வரும். இது மோஸ்ட்லி இந்த ஜா லைன்ல தான் அதிகமா வரும். இப்படி இந்த ஹார்மோனல் ஆக்னி வரவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பதட்டப்படுறப்போ இன்னும் கார்டிசால் செக்ரேஷன் அதிகமாகும், உங்க ஆக்னிஸ் இன்னும் வர்ஸ் தான் ஆகும். அண்ட் ஈஸியா மத்த ஆக்னிக்கு ட்ரீட் பண்ற விஷயங்கள் ஓவர் த கவுண்டர் கிடைக்குதுங்கிறதுனால அதை வாங்கி ரேண்டமா இதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஸ்கின் சென்சிட்டிவிட்டி தான் அதிகமாகுமே ஒழிஞ்சு இதை நம்ம இன்டர்னலி இருந்து தான் ட்ரீட் பண்ணணும். கைண்ட்லி கன்சல்ட் அ டாக்டர். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்சஸ் ட்ரீட் பண்றதுக்குன்னு there are numerous therapies and most important விஷயம், இந்த ஆக்னி இருக்கவங்களுக்கு பொறுமை ரொம்பவே அவசியம்.